ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மலபாரோட கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மலபாரோட கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து நிறைய வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்குன்னே வந்து ப்ளேலிஸ்ட் வந்து தனியாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ளூ, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பிளெஸ். ஸோ இந்த 3 சேவிங் ஸ்கீம் இருக்குது. இந்த 3மே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ளூ, இது வந்து 1000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ நாளுமே கட்டிக்கலாம். இது வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். இது வந்து அமௌண்ட் பேஸ் ஸ்கீம் தான் வந்து இருக்குது. இது வந்து நீங்கள் 11 மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க, 330 நாள் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 6 மாதம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 180 நாளாக, ஸோ அதுக்கு வந்து 9% வேஸ்டேஜ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே வந்து நீங்கள் 9 மந்த்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 270 நாட்கள், ஸோ 14% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயும் வந்து சொல்கிற மாதிரி 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து போனஸ் இல்லை. ஸோ 18% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இவ்வளோ தான் வந்து இது இருக்குது. கிஃப்ட்டுமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் க்ளோ, இது வந்து இதுவுமே அதே சேம் தான். 1000 ரூபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது வந்து 11 மந்த்லேருந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். இது பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸு, அது வந்து அமௌண்ட் பேஸு, இது வந்து கிராம் பேஸு. நீங்கள் ஃபுல்லாக வந்து 11 மந்த்துமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 330 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 14% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது வந்து கிராம் பேஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18% அமௌண்ட் பர்சன்டேஜுக்கு, இதே கிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 14% நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 6 மந்த்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 180 நாள், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் 9 மந்த்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 9 மந்த்தில் நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறேன், எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 270 நாள், ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 10% இருக்க எந்த நகைனாலும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். இதில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நோ போனஸு, எதுவுமே கிஃப்ட்டுமே வந்து நமக்கு கிடையாது. இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள். ஸோ நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன்லேயே வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த கோல்டன் ப்ளூமுக்கும் இந்த கோல்டன் க்ளோவுக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அமௌண்ட் பேஸு, இது பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸு. ஸோ இதில் எது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராம் பேஸ் தான் சொல்லுவேன். ஏன் பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14% தான், ஆனால் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 14% வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம அமௌண்ட் பேஸ் கட்டணும் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் அந்த அமௌண்ட்டாகவே தான் கன்வெர்ட் ஆகும். இதே நம்ம கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா அன்றைக்கி உள்ள கிராம் ரேட் வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம கிராம் படி நம்ம எடுத்துக்கலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீம்னு இல்லை, எந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து சீட்டு போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் பாதிலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சீட்டு போடுறது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மொத்தமாக நகையை கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். சீட்டு போடுறதுக்கு வந்து பெனிஃபிட்டே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறது தான், செய்குலி இல்லாமல் எப்படி எடுக்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேதாரம் இல்லாமல் நகை வாங்குறது தான் பெனிஃபிட். அதனால் நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணும் போதே ஃபுல்லாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி இதோட ஃபுல் பெனிஃபிட்டை வந்து அடைங்க. ஸோ பாதியில் அடைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான். கம்பெனி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஜுவல்லரி ஷாப் தான் வந்து பெனிஃபிட், ஆல்ரெடி அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. இதில் நமக்கு இருக்க ஒரு சில பெனிஃபிட்டுமே வந்து போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தேர்டு வந்து கோல்டன் பிளஸ் சொன்னேன்னா, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம வந்து மொத்தமாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு இருக்குது, இல்லைனா வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஓல்டு கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பழைய நகை வச்சுருக்கீங்க, அது வந்து 916 இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதில் உள்ள ரேட்டு எல்லாமே வந்து அன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேட்டு கிராம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 11 மந்த் கழித்து நீங்கள் அதே வந்து புது நகையாக வந்து நீங்கள் அந்த கிராமுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
இதே வந்து நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து இது வந்து சேவிங்ஸ் பிளானில் பண்ணலாம். அப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh ஒரு லட்சம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து அவங்க கிராமாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்கள் 11 month கழித்து நீங்கள் 18% உள்ள நகை எதுனாலுமே எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே வந்து கிடையாது. 18% கீழே உள்ள எந்த நகைக்குமே வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே வந்து மலபார் ஷோரூமில் போய் தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஷோரூமில் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் இருக்க மலபாரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திருச்சியில் இருக்க மலபாரில் மட்டும்தான் வந்து மலபார்லேயும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டோரூம்லேயும் வந்து மலபார் ஷோரூமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்க இந்த கேகே நகரில் இருக்க மலபார் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம தில்லை நகர் இருக்குல்ல, ஸோ அந்த மலபார் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மலபாரில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஜுவல்ஸை வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு எந்த கடையில் உங்களுக்கு அந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மற்ற எல்லாமே வந்து சேம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா மற்ற இதில் இருந்தால் எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் எந்த ஸ்டோரூமில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அங்கே தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மலபார் ஸ்டோரில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மலபாரில் வந்து இந்த 3 சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம், எந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து நான் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வீடியோ கேட்டாலும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் போட வந்து ட்ரை பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கேன். சப்ஸ்கிரைபர் என்ன கொஸ்டின் கேட்குறாலும் அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.